நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ஃபாஸ்ட் பண்ணி நம்மளோட ஹேரை வந்து நல்லா திக்காக மாற்றி நம்மளுக்கு வரக்கூடிய க்ரே ஹேர் ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணி நம்ம ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களோட ஹேர் வந்து ஒரு மாதிரி க்ரே கலரில் இருக்குது, ஹேர் வந்து ஸ்லோவாக க்ரோத் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்டன் பண்ணி கொடுத்து உங்கள் ஹேரை வந்து நல்லா பிளாக்காக ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முலை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இன்னைக்கு டே வந்து 5, பேக் வந்து பாத்தீங்கன்னா 3. நான் மூணாவதா என்ன பேக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து ரொம்ப ஃபாஸ்டன் பண்ணக்கூடிய ஒரு பேக் தான் இது. எனக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகுது, ஆனால் ரொம்ப ஸ்லோவா ஆகுது, அதை ஃபாஸ்ட் பண்ணணும், ரொம்ப வேகமாக வளர வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம் இல்லையா? அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் பேக் தான் இது. இந்த பேக்கை நீங்க ட்ரை பண்ணும்போது உங்க ஹேரை வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா க்ரோத் பண்ணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இருக்கக்கூடிய க்ரே ஹேர் ப்ராப்ளத்தை வந்து நல்லாவே க்யூர் பண்ணும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் முடி ரொம்ப கிரேவாக ஒரு செம்பட்டை கலர்னு சொல்லுவாங்க, அந்த கலரில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணும்போது நல்லா பிளாக்காக அவங்க ஹேரை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த மூணாவது பேக்கே வந்து எத்தனை பேர் நம்ம 5 டேஸாக என்னை ஃபாலோ பண்ணுறீங்க? அதாவது அந்த 5 டேஸில் 3 பேக் எடுத்திருக்கேன். மற்ற 2 நாள் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நைட் கேர் பண்ணிவிட்டு ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிடுவேன். இதை மட்டும் தான் நான் பண்ணுவேன். அடுத்து நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் ஏதாவது ரெடி பண்ணி ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் நான் வந்து டே 5ல் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் நாளைக்கு டே 6 என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மார்னிங் வந்து ஒரு டோனர் யூஸ் பண்ணுவேன், நைட்டு வந்து ஒரு சீரம் யூஸ் பண்ணுவேன், இடையில வந்து ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் வந்து ஒரு நாள் விட்டு விட்டு பண்ணுவேன். நம்ம 30 டேஸும் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு நாள் ஹேர் பேக்கு, ஒரு நாள் ஆயில், அந்த மாதிரி தான் பண்ணணும். அந்த மாதிரி தான் நான் டே 5 வரைக்கும் வந்திருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முலை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பேக்குக்கு நான் எடுத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம், கருஞ்சீரகம் ரெண்டுமே நான் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்துக்கணும். நான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். வெந்தயமும் 2 ஸ்பூன், கருஞ்சீரகமும் 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது சேர்த்துக்கனால நமக்கு கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம ஹேரை வந்து க்ரே ஹேர் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கருஞ்சீரகம் ஆயில் யூஸ் பண்ணாலும் நம்மளோட க்ரே ஹேர் ப்ராப்ளத்தை வந்து நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸ்கேல்ப்பை வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். நமக்கு ஸ்கேல்ப் நல்லா இருந்தாலே ஹேர் க்ரோத் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆகும். செகண்டாக நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கிடைச்சா எடுத்துக்கோங்க, இல்லைனா கருவேப்பிலை பொடி கூட கிடைக்கும், அது கூட நீங்கள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம ஹேருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் நல்லா பிளாக்காக மாற்றுறதுக்கும் ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ஃபாஸ்டன் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் பீட்டா கரோடினும் அதிகமாகவே இருக்கிறனால ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது, ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கிறனால ஸ்கேல்ப்பை வந்து எப்பயுமே மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த கருவேப்பிலை ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நான் இது கூட என்ன சேர்த்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தான். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது கட்டாயம் இல்லை. வெந்தயமும் கருஞ்சீரகம் தான் நமக்கு வந்து மெயின், அப்புறம் கருவேப்பிலை. செம்பருத்தி வந்து ஆப்ஷனல் மட்டும்தான். இது கூட நான் லாஸ்ட்டாக எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா தான். நான் ஃப்ரெஷ் ஆலோவேரா எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆலோவேரா கிடைச்சா எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் இருக்கும் இல்லையா கடையில் வாங்குறது, அந்த இது கிடைச்சா கூட நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆலோவேரா உங்கள் ஹேருக்கு செட் ஆகும், உங்கள் பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கோல்டு பிரச்சனை இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆலோவேரா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த சைடில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் வெட்டிட்டு நான் ஜெல் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இது சேர்த்துக்கனால வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லா வச்சுக்கிறோம்.
மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறோம். அண்ட் க்ளீனாகவும் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து நல்லா லாங்காக மாற்றுறதுக்கும், திக்காக மாற்றுறதுக்கும், பிளாக்காக க்ரோத் பண்ணுறதுக்கும் இந்த ஆலோவேரா வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி நான் ஆலோவேரா எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது சேர்ந்தால் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சேர்த்துக்கிட்ட ஆலோவேரா எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஆலோவேரா சேர்க்கலை அப்படின்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்க ஆலோவேரா சேர்க்கல அப்படின்னா, நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்தே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக் பேஸ்ட்டா நீங்க கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்கும். இல்ல சிஸ்டர் நான் ஃபில்டரே பண்ண மாட்டேன். நான் நல்லா நைஸா தான் அரைச்சுருவேன் அப்படின்னாலும், நீங்க ரொம்ப திக்கா வந்து எப்பயுமே பேக்க வந்து ரெடி பண்ணாதீங்க. நம்ம வெந்தயம் பேக் வந்து கொஞ்ச நேரம் நம்ம வச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா, நல்லா திக்கா மாறிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லிக்விடா இருக்கணும். ரொம்ப தண்ணியாவோ, ரொம்ப திக்காவோ எப்பயுமே நம்ம பேக் வந்து இருக்கக்கூடாது. அதனால வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆலோவேரா சேர்க்கல அப்படின்னா, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு கூட நீங்க ஃபில்டர் பண்ணாம தேய்க்கணும்னா கூட தேய்ச்சுக்கோங்க. ஆனா ஃபில்டர் பண்ணுறனால நமக்கு நிறையா பெனிஃபிட்டும் இருக்குது. நமக்கு ஹேரை வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். நம்ம ஹேரில் வந்து அந்த டஸ்ட் எல்லாம் இருக்காது. அந்த டஸ்ட்டு இருந்தாலே நமக்கு வந்து அது டேண்ட்ரஃபாக மாறுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணவே ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. நல்ல ஒரு க்ரீமியான பேக்காகவும் எனக்கு கிடச்சிருச்சு. அதனால் ஃபில்டர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலையே இல்லை. நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பழக்கமாயிடும். இப்போ இது கூட நான் இன்றைக்கி வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து அப்பப்போ ஒவ்வொரு ஆயில் சேர்ப்பேன். அப்படி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரே ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். உங்ககிட்ட எந்த ஆயில் இருக்கோ நீங்கள் அதவே கூட சேர்த்துக்கலாம். இல்லை ஆயிலே சேர்க்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அதனால் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஆயில் உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ண பிடிக்கும் அப்படின்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேரில் வந்து அப்ளை பண்ண ரெடி ஆயிடுச்சு. நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர்லேயும் சரி ஸ்கேல்ப்லேயும் சரி நல்லா ஆயில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு நாள் விட்டு விட்டு பேக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ வந்து நம்ம அந்த ஒரு நாள் விட்டு விட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணுறப்போ ஷாம்பு நம்ம அடிக்கடி எடுத்துக்கிற மாதிரி வரும். ஷாம்புவோ ஷேக்காவோ நம்ம அந்த மாதிரி நம்ம ஹேரில் எப்பயுமே எடுத்துக்கக்கூடாது. வீக்லி 2 or 3 டைம்ஸ் தான் நம்ம ஹேரில் வந்து ஷாம்பு வந்து மேக்ஸிமம் 2 டைம்ஸ் தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. நம்ம இந்த யூஸ் பண்ணுற பேக்கை வச்சு நம்ம ஹேரை வந்து ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோவுக்கு வந்து என்னோடய ஹேரை காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் லைட்டாக ஷாம்பு எடுத்துக்கிருவேன். ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி ஷாம்பு நம்ம ஹேரில் யூஸ் பண்ணும்போது அதுவே நமக்கு வந்து நம்ம ஹேரை வந்து டேமேஜ் ஆக்கிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேக் யூஸ் பண்ணாலும் அதில் பெனிஃபிட்டும் இருக்காது நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணுறனால. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதை மட்டுமே யூஸ் பண்ணி ஹேர் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் மட்டுமே நீங்கள் உங்கள் ஹேருக்கு ஷாம்புவோ ஷேக்காவோ யூஸ் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக்கை வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேரில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்து நம்மளோட ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரே ஹேர் ப்ராப்ளம், அதாவது ஹேர் ஒரு மாதிரி செம்பட்ட கலராக இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு முன்னாடி வந்து அந்த ப்ராப்ளம் தான். என்னோடய ஹேர் ரொம்ப ரொம்ப கிரே கலரில் இருக்கும். இப்போ தான் எனக்கு பார்க்குற எல்லாருமே உங்கள் முடி நல்லா பிளாக்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் ஹேரை வந்து இந்த பேக்குகள்லாம் நான் யூஸ் பண்ணி தான் மாற்றிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் ஃபாஸ்டன் ஆகும். உங்களோட கிரே ஹேர் ப்ராப்ளமும் க்யூர் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ப்ளிட்டன்ஸு, ட்ரைனஸ்ஸு இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிக்கிருவேன். உங்களுக்கு வந்து கோல்டு ப்ராப்ளம் இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் அதை வந்து ஹேரில் வச்சுருக்க வேண்டாம். இந்த சம்மர் டைமாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரி ஷாம்பு எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப லைட்டாக தான். எப்படி சொல்கிறதுனா, இப்போ எப்பயுமே நான் 1 ஸ்பூன் எடுப்பேன் அப்படின்னா, இப்போ 1/4 ஸ்பூனை விட கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணிக்கிட்டு நான் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம பேக்குகளே பார்த்திங்கன்னா நமக்கு ஹேரை நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துடும். அதனால் மேக்ஸிமம் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ண தேவையில்லை. நான் இப்போ வீடியோவில் காட்டணுன்றதுக்காக மட்டும்தான் நான் ஷாம்பு எடுத்துக்கிட்டேனே தவிர இந்த 30 டேஸ்க்கு நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி என்னோட ஹேர் பேக் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 30 டேஸ் என்னோட பேக்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.